AIRTEL XSTREAM செட்டாப் பாக்ஸ் ஸ்மார்ட் செட்டாப் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் ரிவ்யூ நீங்கள் என்னென்ன கொஸ்டின் ஆன்சர் வச்சுருக்கீங்க எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு அன்பாக்சிங் வீடியோவை தான் இதை நான் மேக் பண்ணிக்கிறேன். ஏன்னா டைம் அப்படியே செம்மையாக எழுதுகிறோம் ரெண்டும் ஒன்றா போட்டோன்னா. நீங்கள் ஆல்ரெடி ஏர்டெல் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வேறு டிஷ்ஷில் இருந்து நீங்கள் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமுக்கு மாறினாலும் சரி, இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் வாங்க போகிறனாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரியல் ஸ்டூடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ். ஃபஸ்ட்டு பாக்ஸ் மேலே என்ன போட்டுருக்காங்கன்னா 4Kன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, உங்களால் இந்த பாக்ஸ் மூலிமா 4K பார்க்க முடியும், 4K வீடியோ குவாலிட்டியில். ஸோ கூகுள் அசிஸ்டண்ட், வாய்ஸ் அசிஸ்டண்ட் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ். ஓகேங்களா, மூவிஸ், ஆப்ஸு, கேம்ஸு, டிவி சேனல்ஸ் ஆல் இன் ஒன் அமேசிங் பாக்ஸ். உங்களால் எப்படி சொல்கிறது, டிடிஹெச்சும் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும், நீங்கள் டிவி சேனல்ஸும் பார்க்க முடியும். மற்ற கூகுள், நீங்கள் யூடியூப் ஆப் ஆகட்டும், இல்லை அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, இப்படி எல்லா ஆப்ஸையும் உங்களால் யூஸ் பண்ணவும் முடியும். 2 in 1 டிடிஹெச் ப்ளஸ்ஸு ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ். கீழே டவுனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம், ஜி5, யூடியூபு, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமு. ஸோ நெக்ஸ்ட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ்ட் பண்ணிக்கலாம், மிரர் கேஸ்டிங் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குற கேள்வி, மிரர் கேஸ்டிங் பண்ணிக்கலாம். அதில் வாய்ஸ் சர்ச், ஓகேங்களா, உங்களை வாய்ஸ் மூலியமே ரிமோட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், வாய்ஸ் ரிமோட்டு. ஸோ 4K வீடியோ குவாலிட்டியில் பார்க்கலாம். டால்பி ஆடியோ இருக்குது. ஓகேங்களா, டால்பி ஆடியோ இருக்குது. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு செட்டாப் பாக்ஸ் இருக்குது. செட்டாப் பாக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், மற்றதெல்லாம் அடுத்தது பார்ப்போம். ஓகேங்களா, செம்ம பேக்கிங் வந்திருக்கு. ஸோ உள்ளே எடுத்தோடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏர்டெல் லோகோ இருக்குது. ஓகேங்களா, பாக்ஸில் ஏர்டெல் லோகோ இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் இருக்குது, ஆல் இன் ஒன் பட்டன் சொல்லலாம், பவர் ஆஃப் ஆன் பட்டன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேஷன்ஸ் வந்துடும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 3 எல்இடி இண்டிகேஷன்ஸ் வந்துடுது. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பவரு, ரெக்கார்டு, ஒய்ஃபை. பவரு, ரெக்கார்டு. ஓகேங்களா, பவருக்கு, ரெக்கார்டுக்கு ஒய்ஃபை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மூணுத்துக்கும் இண்டிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேக் சைடில் இப்போ திருப்பி பார்த்துருவோம் என்னென்ன போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனா போர்ட்டு. ஸோ நம்ம டிஷ்ஷிலேருந்து கேபிள் வரும்ல அதுக்கு. அதுக்கப்புறம் ஏவி கேபிள், ஆடியோ வீடியோக்கு ஏவி கேபிள். நீங்கள் ஏவி கேபிள் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கல் போர்ட் இருக்குது. யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஓகேங்களா, ஈத்தர்நெட் போர்ட்டு, நெட்டுக்காக ஈத்தர்நெட் போர்ட்டு இருக்குது. ஸோ பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி போர்ட்டு, பவர் அடாப்டர் 12 வோல்ட்டு 2.5 ஆம்பு. நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு யூஎஸ்பி போர்ட்டு, மெமரி கார்டும் இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா, மெமரி கார்டு போடுற ஆப்ஷனும் இருக்குது. இதுதான் இந்த பாக்ஸோட ஓவர்வியூ. ஸோ ஃபிசிக்கல் ஓவர்வியூ மேக்ஸிமம் எல்லாமே ஷோ பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிம்பிள் போட்டிருக்கு, டால்பி ஆடியோன்னு போட்டிருக்கு. வேறு எதுவும் இல்லை, வேறு எந்த போர்ட்டும் இல்லை. வேறு என்னென்ன பாக்ஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டரு. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு அடாப்டர் ஒன்று வருது பாக்ஸில், அதையும் காமிச்சிட்றேன். ஒரு அடாப்டர் ஒன்று வருது. ரிமோட்டையும் காமிச்சிட்றேன். என்னென்ன ரிமோட். வாய்ஸ் அசிஸ்டண்ட் இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ வாய்ஸ் அசிஸ்டண்ட் இதில் ரிமோட்டில் இருக்குது. வாய்ஸ் சர்ச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செப்பரேட்டாக நம்ம ஸ்மார்ட் டிவி வாங்குறதுனா அதோட ரிமோட் எப்படி இருக்கும், அதே ரிமோட் தான் சொல்லலாம். ஓகேங்களா, அதே ரிமோட்டு செம அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஜஸ்ட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நெட்ஃப்ளிக்ஸ் போய்டும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக யூடியூப் போய்டும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ப்ரைம் வீடியோக்கு போய்டும். ஸோ ஹோம் பேஜ். வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இப்படி ஸ்மார்ட் செட்டாப் பாக்ஸுன்னு இப்படி ஸ்மார்ட் டிவி எப்படி இருக்கோ இது வந்து ஸ்மார்ட் செட்டாப் பாக்ஸ், ஸ்மார்ட் டிடிஹெச்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இது. வேறு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஒரு பவர் அடாப்டர், HDMI கேபிள். ஓகேங்களா, கீழே வந்து ஒரு HDMI கேபிள் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை மேக்ஸிமம். ஸோ ஒரு செட்டாப் பாக்ஸில் என்னென்ன வருமோ அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான். உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ, என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, இது எல்லாமே அடுத்த வீடியோவில் மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் ஆகிடும். இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்கள்ல, இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து எதுக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மேக்ஸிமம் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ பாருங்கள். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் ரிவ்யூன்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் எக்கச்சக்கமான உங்களுக்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர் இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.